ஹலோ மக்களே, நீங்கள் வெயிட்டை குறைக்கணுமா? சாப்பாட்டில் வெண்பூசணிக்காயை சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா வெண்பூசணிக்காயில் ஃபைபரோட அளவு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் கேலரிஸோட அளவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படியே நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க உப்பு சத்து இல்லாமல் டயட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வெண்பூசணிக்காய் சாம்பார் சப்பாத்திலையும் இட்லியிலையும் தொட்டு சாப்பிட ருசியான மாற்றம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கப்பில் இவ்வளோ பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கப் பருப்பு தோரம் பருப்பு, ஒரு மைசூர் பருப்பு, இது மைசூர் பருப்பு, இது இவ்வளோ போட்டுக்கிடலாம். இது பாசிப்பருப்பு இவ்வளோ போட்டுக்கிடலாம். இப்போ 3 பருப்பு நல்லா கழுவிக்கிடலாம். இப்போ வெங்காயம், பாருங்கள் வெங்காயம் இவ்வளோ வெங்காயம், பெரிய வெங்காயம். இப்போ பூண்டு போட்டுக்கிடலாம். பாருங்கள் பூண்டு, அப்புறம் தக்காளி இவ்வளோ 3 தக்காளி போட்டுக்கிறோங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் போட்டுக்கிறோங்க. இவ்வளோ சீரகம், நல்ல 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோங்க. இதுலேயே சாம்பார் தூளும் போட்டுக்கிறோங்க. பாருங்க, இவ்வளோ போடுறேன் சாம்பார் தூள். இப்போது இதுலேயே பூசணிக்காய் போட்டுப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பாருங்கள் தேவையான அளவு தண்ணி. இவ்வளோ ஊற்றிக்கிட்டா போதும். இப்போ குக்கரை மூடிப்போம். குக்கரை மூடி இது ஒரு 5 விசில் வரட்டும். தோரம் பருப்பெல்லாம் போட்டுக்கிறதுனால 4 விசில் 5 விசில் வந்து அதுக்கப்புறம் கடையலாம். பாருங்கள், பருப்பு பூசணிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பூசணிக்காவை தனியாக எடுத்து வச்சுருவோம். ஏன்னா இது இப்போ பருப்பு கடையணும், அதனால் இப்போ கடைஞ்சிக்கலாங்க. பருப்பு நல்லா கடைஞ்சிக்கலாம். ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு, ஆனாலும் கொஞ்சம் தக்காளி மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதனால கட்டிடுவேன். இதில் தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மைசூர் பருப்பு இந்த 3துலேயுமே நல்ல புரோட்டீன் அளவு இருக்குது. அப்படியே இதில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்புறம் ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால இந்த 3 வகை பருப்பும் உங்கள் வெயிட் லாஸுக்கு உதவும். சரிங்களா? இனிமே சாதாரணமாக வீட்டில் எப்போ சாம்பார் வச்சாலும் வெண்பூசணிக்காயை சேர்த்துக்கோங்க. அப்படியே காலையிலும் மாலையிலும் ஒரு 30 நிமிஷம் நடக்கிறீங்க இல்லையா, ஜிம்முக்கு போகிறீங்க இல்லையா, உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது உதவும். கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறோங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோங்க, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோங்க, அப்புறம் கொஞ்சம் கடுகு, நல்லா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோங்க, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு. பாருங்கள், பூண்டு, சின்ன வெங்காயம். சாம்பாருக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் உபயோகப்படுத்துங்க. சின்ன வெங்காயம் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பருப்பில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இவ்வளோ ஊற்றினா போதுங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. இவ்வளோ உப்பு போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுப்போம். போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. பாருங்கள், வெண்பூசணிக்காய் சாம்பார் ரெடி. பாருங்க, வெண்பூசணிக்காய் சாம்பார் ரெடி. இது தக்காளி தொக்குங்க. இந்த சாம்பாருக்கு தக்காளி தொக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், வெண்பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வாரத்தில் 2 நாளாவது
உடம்பு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அடுத்து வெண்பூசணிக்காய் பொரியல் செய்ய போகிறேன். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.